லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சைக்கோ ஹீரோ மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு சூசைட் பாயிண்டோட எண்டில் வந்து நிற்கிறான். கண்ணை கட்டி திறந்ததும் நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு பயந்து போயிடுறா. என்ன விராஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பள்ளத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், என்னம்மா ஜான்வி நீ பயப்படுறியா, இந்த விராஜோட மனைவி எதுக்காகவும் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது, நீ எதுக்காக பயப்படுற, நான் தான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்துக்கிட்டே வாமா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு ரோஸ் எடுத்து கையில் கொடுக்குறான். ஐ லவ் யூ ஜான்வி, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பயந்துக்கிட்டே வாங்கிக்கிட்டு நானும் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன நானும் தாங்கன்னா ஐ லவ் யூன்னு சொல்லு, இதுல என்ன இருக்கு, நீ உன் புருஷன்ட்ட தானே ஐ லவ் யூ சொல்ற, ஸோ ஐ லவ் யூன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரிங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா. இல்ல நீ இப்படி சொல்லக்கூடாது, இப்போ நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன், அதுல நீ என்ன உண்மையிலே லவ் பண்றியா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் பயப்படுறா, என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு. அதாவது இப்போ நீ இந்த கையில வச்சிருக்கல ரோஸ், இந்த ரோஸ்ல நீ என்ன பண்றனா ஒவ்வொரு பூவா பிச்சு போட்டுக்கிட்டே உன்னோட காதலை நீ நிரூபிக்கணும், அதாவது ஜான்வி லவ் மீ ஜான்வி லவ் மீ நாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினி பயந்துக்கிட்டே அந்த பூவை பிச்சு போடுறா. ஜான்வி லவ் நாட் அப்படிங்கிற மாதிரி திக்கி பேசிட்டு இருக்கா. இல்லை இப்படி சொல்லக்கூடாது ஜான்வி, ஐ லவ் விராஜ், ஐ லவ் நாட் விராஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயினி அப்படியே அழுதுகிட்டே பயந்துக்கிட்டே ஐ லவ் விராஜ், ஐ லவ் நாட் விராஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்றா பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி திக்குன்னு இருக்கிற இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேலைக்காரி வந்துட்டு இருந்தாங்கல்ல வெளியே, கோயிலுக்கு வந்திருக்காங்க. அதுவும் அவனுக்கே தெரியாமல் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அங்கே நின்று கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கனுக்குள்ளே எதையோ தேடிட்டு இருக்காங்க. என்னமோ வச்சதை எடுக்க வந்த மாதிரி அவங்க தேடுற ஐட்டம் அங்கே கிடைக்கவும் இல்லை. அப்புறம் அப்படியே வெளியே வந்துடுறாங்க. சரியான வெயில், தன்னோட முகத்தை கழுவிட்டு அப்படியே சோர்வாக உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. என்னன்னா இவங்க பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க போல. அவங்கள பார்த்ததுமே பாட்டி அப்படியே பயப்படுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியோட கையை இவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு சமாதானம் பண்ணுற மாதிரி இருக்கு. பாட்டி கண்ணிலையும் இப்போ வித்தியாசமான ஒரு நம்பிக்கை தெரியுது. இவங்களுமே பாட்டியோட இந்த நிலைமையை பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அப்படியே கட் பண்ணா இங்க இந்த லவ் டெஸ்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம ஜான்வி ஒவ்வொரு பூவா பிச்சு போட்டுட்டு தன்னோட காதலை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கா. ஐ லவ் விராஜ், ஐ லவ் நாட் விராஜ் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியா ஒரு பூ மெஞ்சிருக்கு. அந்த பூ இப்ப என்னன்னு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் விராஜை காதலிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதை பார்த்ததுமே இவனுக்கு செம கோவம் வந்துருது. அங்க இருந்து எழுந்திருச்சு போய், எனது ஐ லவ் நாட் விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படின்னா ஜான்வி நீ உண்மையிலே என்ன காதலிக்கிறியா, நான் தான் வந்து ஏமாந்துட்டு இருக்கணும், நீ என்ன காதலிக்கிற அப்படிங்கிற மாதிரி, அப்ப நீ என்ன காதலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி அவன் படிக்கே பேச ஆரம்பிச்சிட்டான். இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, இந்த பூனாலே என்னோட காதலை உங்களுக்கு நிரூபிக்க போகுது, நான் உண்மையிலே உங்களை காதலிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வாய மூடு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்புறம் அவகிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கான். நம்ம ஜான்வி அப்படியே பயந்துக்கிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச தூரம் பின்னாடி போனா அப்படின்னா கண்டிப்பா பள்ளத்துல விழுந்து சாக வேண்டியதான். அப்படியே பின்னாடி பயந்துட்டு போனவ டக்குன்னு அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறா. டக்குன்னு இவன் பிடிச்சிடுறான். என்ன ஜான்வி நீ பயந்துட்டியா, என்னம்மா நான் இப்படிலாம் வந்து ரூஸ்தனமா யோசிப்பேனா என்ன, இந்த பூ சொல்லி தான் நீ என்ன காதலிக்கிற அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுமா, நீ உண்மையிலே என்ன காதலிக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஜான்வி, அதை இந்த உலகத்துக்கே நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பள்ளத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு தனியா இவன் பாட்டிக்கே கத்திக்கிட்டே இருக்கான். ஜான்வி என்ன லவ் பண்றா, அதுவும் அளவுக்கு அதிகமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு செகண்ட் இங்க கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸுங்கிற பேர்ல நம்மளே அப்படி பயமுறுத்திட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஜான்வி நீ வீட்டுக்கு போமா, நான் உனக்காக இன்னொரு சர்ப்ரைஸும் வச்சிருக்கேன், அது என்னன்னு நீ வெயிட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். நம்ம ஜான்விக்கு ஒன்றும் புரியல, இன்னொரு சர்ப்ரைஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இவன் இந்த பக்கம் திரும்பும் போது வேலைக்காரவங்க வெளியிலேருந்து வராங்க. அவங்கள பார்த்ததுமே இவன் கேட்குறான் நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுமே அவனை பார்த்து பயந்து போயிடுறாங்க. முகமெல்லாம் விறுவிறுத்து போயிடுச்சு. ஏன் அப்படி பயப்படுறா, என்னாச்சு, நான் நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் வந்து மார்க்கெட்டு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கையில் வச்சிருக்க ஜாமானை காட்டுறாங்க. அப்படியா நீ மார்க்கெட்டா போயிட்டு வந்த, இதை தூக்கிறதுக்காக உனக்கு இவ்வளோ வேத்து வடியுது, இது என்ன அவ்வளோ வெயிட்டாவா இருக்கு, போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அதட்டி உள்ள அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இவன் வெளியே எங்கேயோ போறான். நம்ம ஜான்வி வீட்டுக்கு வந்து அவன் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் லவர்ஸ் டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அவன் என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கறத ஒன்னா நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இவ்வளோலாம் பண்ணிட்டாரு, இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் வரை எனக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாரு, அது என்னவா இருக்கும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடய வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு சராசரி புருஷன் சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவளோட நிலைமையை பாத்தீங்களா, பயத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் அப்படி என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு
இவன் நேரா சஞ்சயை பார்க்க தான் வந்திருப்பான் போல. அவன் போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான், பிடிச்சி வச்சிருக்கானுங்க. அவனை குப்பரை படுக்க போட்டு தம்பிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தண்ணிங்கிற பேர்ல எதையோ ஒன்று ஊத்திட்டு இருக்கானுங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரியல. அநேகமா அது ஆசிடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டு வந்து இவனோட தலையில வச்சுக்கிட்டு இருக்கான். ஆடாத அசையாத, நீ ஆடுன அப்படின்னா உன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், உன்னோட முகமே செதஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா இது ஆசிட் தான் அப்படிங்கிறது நமக்குமே தெரியுது. அதை அவனோட தலையில வச்சுக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ பாட்டியை பார்க்கறதுக்காக போன, அப்புறம் நீ சியா வேற பார்த்து பேச போயிருக்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்னோட ஜான்வியோட குடும்பத்து விஷயத்துல நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்காக நீ அவங்களெல்லாம் மீட் பண்ணணும்? அநேகமா அந்த ஃபைலை பத்தியும் பாட்டியை பத்தியும் சொல்றதுக்காக தானே நீ அவங்க குடும்பத்துக்கிட்ட நெருங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா சியா ஃபோன் பண்றா. அவனும் என்ன பண்றான்னா ஸ்பீக்கர்ல போட்டு வச்சுக்கிட்டு சொல்லுமா சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு சஞ்சய் வந்தான்ல, அவன் வரேன்னு சொன்னான், பட் அவன் வரவே இல்லை. அவன் என்னத்துக்கு என்கிட்ட பேசணும்னு நினைச்சான்னு தெரியல, ஆனா நான் அவனை ரொம்பவே காதலிக்கிறேன், நீங்களும் அவன் வந்தோடனே உன்னோட காதலை பத்தி பேசு அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னீங்க, ஆனா அவன் வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்படியாம்மா, அவன் வரலையா? நான் நினைச்சேன் அவன் வருவான்னு. அவன் ஏமா வரல? அப்பனா நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, அவன் உன்னை உண்மையிலே காதலிக்கல. உன்னை ஒருவேளை உண்மையிலே காதலிச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா உன்னை தேடி அங்க வந்திருப்பான். அப்ப அவன் வரல அப்படின்னா கண்டிப்பா உன்னை காதலிக்கல போலமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவனால பேசக்கூட முடியல. ஏன்னா இவன் ஏதாவது பேச முயற்சி பண்ணான் அப்படின்னா கண்டிப்பா இவன் ஏதாவது பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம தலைமையில இப்போ ஆசிட் இருக்கு, அதனால இவன் எதுவும் பேச முடியாம அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருக்கான். அவன் சொல்றதெல்லாம். அவளும் அழுதுகிட்டு, அப்படியா மாமா, அப்பா அவன் என்ன காதலிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமாம்மா சியா, அவன் உன்னை காதலிக்கல, இதுதான் நிஜம். நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போறதுதான் நல்லது. ஏன்னா அவனே உன்னை வந்து மீட் பண்ணணும், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு அவன் எந்த முயற்சியுமே பண்ணல. அப்புறம் நீ எதுக்காக அவனை நினைச்சுக்கிட்டே ஃபீல் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். சரி மாமா, நீங்க சொல்றது சரிதான், நான் வந்து என்னோட லைஃபை இனிமே பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகி போறதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், பாத்தியா அவனோட காதலியை கூட உங்ககிட்ட நான் நிரந்தரமா பிரிச்சுட்டேன், இனிமே நீ என்னதான்டா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இவன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கு சிரிக்கிறான் அப்படிங்கிறது தெரியல. என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு, நான் என்ன உங்ககிட்ட காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இல்ல உன்னோட நிலைமையை நினைச்சு பார்த்தேன், அதான் நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனை நிமித்துடா அப்படின்னு சொல்லிட்டு நிமித்தி உட்கார வச்சுக்கிட்டு, ஏன்டா பண்ணி சிரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. ஆமா, உன்னோட நிலைமையை பார்த்து நான் சிரிக்காம என்ன பண்றது, ஏன்னா உன் கைக்கு இன்னும் அந்த ஃபைல் வந்து சேரல இல்லையா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஃபைலை பத்தி தாண்டா இப்ப நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன், அந்த ஃபைல் எங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நீ என்ன கொன்னாலும் சரி அந்த ஃபைல் இருக்கிற இடம் உனக்கு தெரியவே தெரியாது, முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ, நீ தான் பெரிய பிஸ்தாவாச்சு, அதனால உன்னால முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனை வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு கோவம் வந்துருது. பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரன் இடுப்புல இருக்கிற கண்ணை பிடுங்கிக்கிட்டு இவனை எயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கண்ணுல கொஞ்சம் கூட அந்த மரண பயம் தெரியவே இல்லை. சொல்ல புரியா இல்லையா, அப்ப நீ சொல்லல அப்படின்னா நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன், மரியாதையா அந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் வாயை திறக்கிற மாதிரியே தெரியல, சுட்டா சுட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கான். உடனே இவனு ட்ரிகர் அமுக்குறான். பார்த்தா இவன் டக்குன்னு அவனை சுடாம மேல பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் போலீஸ்காரன் பக்கத்துலதான் குண்டு போயிருக்குது. அவன் பார்த்துட்டு அப்படியே கொலை நடுங்கி போய் நின்றுகிட்டு இருக்கான். ஏன் அப்படி பண்ணான் அப்படின்னு பார்த்தா இந்த பையல நிரந்தரமா ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சுக்கிறதுக்காக தான். என்னடா நீ இவ்வளவு தைரியமா ஒரு போலீஸ்காரனை எய்ம் பண்ணி சுட்டிருக்க, இங்க பாரு இன்ஸ்பெக்டர், அவன் உன்னையே கொலை முயற்சி பண்ண பார்த்திருக்கான், அதனால இவனை தூக்கி ஜெயில போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதனால அவனையுமே அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறானுங்க. இவன் அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டே அந்த கண்ணை வாங்கிட்டு, ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் சொன்ன மாதிரி அவனை ஜெயில தான் போட முடியுமே தவிர, பட் இவனுக்கு இன்னுமே அந்த ஃபைல் இருக்கிற இடம் தெரியவும் இல்லை. அவன் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஃபைல் அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே கட் பண்ணா இங்க ஜான்விக்காக இந்த வேலைக்கார அம்மா பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அந்த பாலை பார்த்ததுமே ஜான்விக்கு அவன் பாலை சுட சுட குடிக்க வச்சான்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்து தொட்டு பார்க்குறா, அது ஜெல்லுன்னு தான் இருக்கு. சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் அந்த வேலைக்கார பொம்பளை அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கு, எதுவுமே சொல்லாம. நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க அப்படியே பாசமா நம்ம ஜான்வி அப்படியே தொட்டு பார்க்க வராங்க. டக்குன்னு அங்க விராஜ் வந்துடுறான். அவனை பார்த்ததும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அவன் நேரா வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததுமே இவ கடகடன்னு அந்த பாலை எடுத்து குடிச்சிடுறா. பட் அவளோட வாயில கொஞ்சமா ஒரு சொட்டு அப்படியே ஒட்டி இருக்கு. அதை எடுத்து இவன் நக்கிக்கிட்டு பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி வா ஜான்வி, நான் உனக்காக இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அது வெளியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு போறான். அங்க போய் பார்த்தா இவளுக்காக ஒரு புது காரையே வாங்கி வச்சிருக்கான். இதுதான் இவனோட அடுத்த கிஃப்ட் போல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கான் இவளை, ஆனா இப்ப காரை வாங்கி கொடுத்து எங்க ஓட்ட சொல்ல போறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம ஜான்வியுமே கேட்கிறா, என்னங்க புது காரு யாருக்கு, எனக்கா அப்படின்னு
சொல்லிட்டு கேட்டா, ஆமாம்மா உனக்கு தான் இந்த புது கார் எப்படி நல்லா இருக்கா, சரி இதை கட் பண்ண அப்படின்னு சிஸ்டரை கொண்டு வந்து மூஞ்சிக்கு நேராக நீட்டுறான். அவளும் பயந்துக்கிட்டே அதை கட் பண்ணுறான். சரி ஓட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னங்க நானா இந்த காரை ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாம்மா நீ தான் இந்த காரை ஓட்டணும், இல்லை உனக்கு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் பிடிக்கல, இல்லை கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதெல்லாம் இல்லைங்க, இல்லை இந்த கார் வந்து நான் எப்படிங்க ஓட்டுறது, எனக்கே அவ்வளோதுக்கு டிரைவிங் தெரியாது, அதுவும் இல்லாமல் இது புது கார் வேற, நான் ஓட்டிட்டு போய் எங்கேயாவது மோதிட்டேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ரிலாக்ஸ் ஜான்வி, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் நீ எதுக்காக பயப்படுற, நீ டிரைவிங் பண்ணு, நான் உன் பக்கத்துலேயே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜான்வியும் பயந்துக்கிட்டே அங்கே போய் உட்காந்துருக்கா. சரி இவ தான் ஆல்ரெடி கார் ஓட்டுனாலே அதனால இவளுக்கு என்ன இது வந்து கை வந்த கலை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணும். ஆனால் அங்கே தான் இவன் ஒரு ட்விஸ்ட்டை வச்சான். என்னன்னா, நீ கார் ஓட்டு ஜான்வி, ஆனால் நீ இப்படி ஓட்டக்கூடாது, கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே நம்ம ஜான்வி பயந்து போடுறா. என்னங்க சொல்கிறீங்க, கண்ணை திறந்துக்கிட்டே என்னால் ஒழுங்காக ஓட்ட முடியாது, கண்ணை மூடிக்கிட்டு எப்படிங்க ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் தான் உன் பக்கத்தில் இருக்கேன்ல, அப்புறம் நீ எதுக்காக பயப்படுற, ஓட்டு அப்படின்னு சொன்னதும் இவளும் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே மெதுவாக அப்படியே காரை ஓட்டிக்கிட்டு இருக்கா. தயவு செய்து இப்படிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்கப்பா, இவன் தான் ஏதோ கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளும் அப்படியே பயந்துக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே ஓட்டுறா. ஆனால் இவன் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பொண்ணு தான், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்போ கண்ணை மூடிக்கிட்டே காரை ஓட்டுறா பாருங்க. அவனும் அப்படியே சொல்கிறான், லெஃப்ட்டில் போ ரைட்டில் போ அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜான்வி ஸ்மூத்தாக அப்படியே கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. வெரி குட் ஜான்வி, இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்போ அவளை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை விட்டுட்டு பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணால் இங்கே இந்த நர்ஸு பொம்பளை தான் காட்டுறாங்க. அவள் என்ன பண்ணுறான்னா, பாட்டிக்கு போட வேண்டிய மருந்து எதையுமே பாட்டிக்கு போடாமல் அது எல்லாத்தையுமே கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கா. அப்போ இவளோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா, பாட்டியை வந்து ரெக்கவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவன் சொல்லியிருப்பான் போல். அவன் சொல்கிற மாதிரியே இவளும் செஞ்சுட்டு இருக்கா. பாட்டி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதோ சொல்ல வருது. அப்போ அங்கே ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்துடுறாங்க. என்னம்மா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அது வந்துப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்ல வராங்க. பட் பாட்டியால் பேச முடியல ஒழுங்கா. என்னாச்சு, இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, அவங்களுக்கு இப்போ ரெஸ்ட்டு தான் தேவை, அதனால தான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இங்கே இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு இவ மயக்க மருந்து ஊசியை போட்டுடுறா. பாட்டியுமே எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே தூங்கி போயிடுது நிம்மதியா. இங்கே நம்ம ஜான்வியும் கண்ணை மூடிக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கா. இவனும் ஹாயாக பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ எதிர்த்தாப்புல லாரி வருது. அது நம்ம ஜான்வியால பார்க்க முடியல, ஏன்னா கண்ணு மூடிக்கிட்டு இருக்கா. கார் ஓட்டிட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல ஆர்னு சவுண்டு கேட்குது. அப்போதான் அவன் எதிர்த்தாப்புல பார்க்குறான், அங்கே லாரி வருது தெரியுது. உடனே ஜான்வி லாரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துனதும் அவன் ஸ்டேரிங்கை விட்டுறா. டக்குன்னு இவன் உடனே வளைச்சி கிளச்சி திருப்பி ஒரு வழியா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டான் காரை. நல்ல வேலை லாரி மோதல, 2 பேரும் சேஃப் ஆயிடுறாங்க. கண்ணு முன்னாடி உயிர் பயத்தை காட்டினா பரவாயில்ல, இவன் கண்ணை மூடிக்கிட்டே உயிர் பயத்தை காட்டிட்டா நம்ம ஜான்வியுமே பயந்து போய்ட்றா. சாரிங்க, நான் லாரி வந்ததை கவனிக்கலன்னு சொல்றா. ரிலாக்ஸ் ஜான்வி, நீ எதுக்காக இவ்வளோ பயப்படுற, நீ நல்லா கார் ஓட்டின, சரி வா இப்போ உன்னோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.